பிக்சர்ஸ் திரு வினோத் பெருமாள் அவர்களும் இணைந்து தயாரிக்க திரு சஞ்சய் அவர்கள் இணை தயாரிப்பாளராக இணைந்திருக்கும் திரைப்படம் ஊருக்கு 2 ஊதாரி. அறிமுக இயக்குனர் திரு யோகேஸ்வரன் மைனர் அவர்கள் இயக்க ஸ்ரீகாந்த் தேவா அவர்களின் இசையமைப்பில் திரு பிரஜின் மற்றும் புகழ் கதாநாயகர்களாக கைகோர்க்க ஜனனி கதாநாயகியாகவும் விக்ரம் விஜய் அவர்கள் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் அறிமுகமாகும் திரைப்படம் ஊருக்கு 2 ஊதாரி. இந்த படத்துடைய துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தொலைக்காட்சி நிறுவனங்கள், சிறப்பு விருந்தினர்கள் அனைவரையும் படக்குழு சார்பாக வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். இந்த சிறப்பான பட துவக்க விழாவின் முதல் நிகழ்வாக குத்துவிளக்கை ஏற்றி வைத்து சிறப்பிப்பதற்காக சிறப்பு விருந்தினர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வி ஹவுஸ் புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குத்துவிளக்கை ஏற்றி வைத்து சிறப்பிப்பதற்காக படத்தின் தயாரிப்பாளர் ஏஆர்கே புரொடக்ஷன்ஸ் திரு ராமகிருஷ்ணன் ஆறுமுகம் சார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஈகோபின் மோஷன் பிக்சர்ஸ் திரு வினோத் பெருமாள் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இயக்குனர் நடிகர் திரு சுப்பிரமணிய சிவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். அவரை தொடர்ந்து வராஹி குரூப் ஆஃப் கம்பெனி திரு வெற்றி வராகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். KKR சினிமா திரு ரமேஷ் பாண்டியன் அவர்களையும் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பிப்பதற்காக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தின் கதாநாயகர்கள் ஹீரோ பிரஜின் மற்றும் ஹீரோ புகழ் ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிப்பாளர் திரு CV குமார் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு MA சேவியர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பிப்பதற்காக மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படத்தின் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். கதாநாயகி ஜனனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர் திரு சவுந்தரராஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இயக்குனர் ஸ்ரீநாத் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தயாரிப்பாளர் நாகநாதன் சேதுபதி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளர் தயாரிப்பாளர் நாகநாதன் சேதுபதி அவர்களை குத்துவிளக்கு ஏற்றி வைக்க மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு ரவி மரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். இயக்குனர் நடிகர் ரவி மரியா அவர்கள், நடிகர் திரு மயம் கோபி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பிப்பதற்காக படத்தின் இயக்குனர் திரு யோகேஸ்வரன் மைனர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஊருக்கு 2 ஊதாரி படத்தை இயக்க இருக்கும் திரு யோகேஸ்வரன் மைனர் அவர்கள் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்து தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய விக்ரம் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய மற்றும் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கும் மதுமிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ராதிகா மாஸ்டர் அவர்கள் பிளீஸ் மேடைக்கு வாங்க. சிறந்த நடிகை பபிதா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
ஜூனியர் எம்ஜிஆர் நடிகர் திரு ராம் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கும் தீபாக்கா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படத்தின் இயக்குனருடைய குருநாதர் திரு ஆதிராஜா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படத்தின் ஒளிப்பதிவாளர் திரு ராஜா பட்டாசார்ஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஊருக்கு 2 ஊதாரி படத்தின் ஒளிப்பதிவாளர் அவர்கள். இந்த படத்துடைய கதாநாயகர் பிரஜின் அவர்களுடைய மனைவி நம்ம எல்லாருடைய ஃபேவரட் சாண்ட்ரா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படத்தில் ஸ்டண்ட் வேலைகளை மிக சிறப்பாக பார்க்க இருக்கக்கூடிய ஸ்டண்ட் செல்வா மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். மிரட்டல் செல்வா அவர்கள். செல்வா மாஸ்டர் பிளீஸ் மேடைக்கு வாங்க. தொடர்ந்து பூஜை நடைபெறுகிறது. தொடர்ந்து ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய பூஜை நிகழ இருக்கிறது. அனைவரையும் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்மளுடைய சீஃப் கெஸ்டா வருகை தருகக்கூடிய விக்கல் விக்ரம்ஸ் மற்றும் சபரி ஆகியோரை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு துஷார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஸோ ஃப்ரெண்டுடைய படத்துக்கு அவரை என்கரேஜ் பண்றதுக்காக கிட்டத்தட்ட 100 நாட்களுக்கும் மேல ஒன்றாக பயணித்த நண்பர்கள் மேடைக்கு வருகை தந்துட்டு இருக்காங்க. இன்றைய விழாவின் இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய திரு விஜய் சேதுபதி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். ஒட்டுமொத்த தமிழ் இண்டஸ்ட்ரியுடைய ஃபேவரட் மனிதர், ஃபேவரட் நடிகர் அப்படின்னு சொல்லலாம். திரு விஜய் சேதுபதி அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய துவக்க நிகழ்விற்கு சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய விஜய் சேதுபதி அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். பட துவக்க விழாவில் குத்துவிளக்கு ஏற்றி வைத்து சிறப்பிக்க இருக்கிறார்கள் திரு விஜய் சேதுபதி அவர்கள். ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய துவக்க விழாவில் நம்மளுடைய ஃபேவரட்டான நடிகர், அதாவது பிக் பாஸாவே இருந்தாலும் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் மக்களுடைய வீடுகள்ல ஃபேவரட்டான பர்சனா இருக்கக்கூடிய திரு விஜய் சேதுபதி அவர்கள்
குத்துவிளக்கு ஏற்றி வைத்து இந்த நிகழ்ச்சியை துவக்கி வச்சிட்டு இருக்காங்க. தற்போது இந்த படத்திற்கான பூஜை நடைபெற இருக்கு. மேடையில் இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை அனைவரும் இணைந்து ஒரு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டு பிறகு அவரவர் இடங்களில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய பூஜை துவங்க இருக்கிறது. மேடையில் இருக்கக்கூடிய அனைவரையும் அவரவர் இருக்கைகளில் அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். பிளீஸ் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாரும் பிளீஸ் உங்களுடைய இருக்கைகள்ல அமரலாம். மேடையில இப்போ பட பூஜை துவங்க இருக்கிறது. ஊருக்கு 2 ஊதாரி இந்த படத்துடைய பட பூஜை மற்றும் துவக்க விழா மிக சிறப்பா நடந்துட்டு இருக்கு. பூஜை சிறப்பா முடிஞ்சிருக்கு. தற்போது நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்திருக்கக்கூடிய நம்ம ஃபேவரட் விஜய் சேதுபதி அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். படத்தின் தயாரிப்பாளர் திரு ராமகிருஷ்ணன் ஆறுமுகம் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். படத்தின் இயக்குனர் யோகேஸ்வரன் மைரன் அவர்கள் விஜய் சேதுபதி அவர்களுக்கு மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். படத்தின் கதாநாயகர்கள் பிரஜின் மற்றும் புகழ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படத்தின் இயக்குனர் அவர்களுக்கு தயாரிப்பாளர்கள் அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து படத்தின் கதாநாயகர்களுக்கு சிறப்பு செய்யப்பட இருக்கிறது. படத்துடைய சினிமாட்டோகிராஃபர் திரு ராஜா பட்டாசார்ஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். படத்தின் இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
அவங்க போட்ட பிறகு இன்னொருத்தர் கூப்பிடல சீக்கிரம். படத்தின் கதாநாயகர்கள் பிரஜின் மற்றும் புகழ் ஆகியோருக்கு படத்தின் ப்ரொடியூசர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ரவிமரியா சார் கூப்பிடுங்க. நடிகர் இயக்குனர் திரு ரவி மரியா அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது படத்தின் இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. நடிகர் இயக்குனர் ரவி மரியா அவர்களுக்கு மாலை அணிவித்து பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மற்றும் இந்த படத்தின் கதாநாயகி ஜனனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கக்கூடிய விக்ரம் விஜய் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படத்தின் தயாரிப்பாளர் அவர்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். படத்தின் மற்றும் ஒரு தயாரிப்பாளர் திரு வினோத் பெருமாள் அவர்களுக்கும் மாலை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. இணை தயாரிப்பாளர் திரு சஞ்சய் அவர்களுக்கும் மாலை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. இந்த படத்தில் ஸ்டண்ட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிருக்கக்கூடிய மிரட்டல் செல்வா அவர்களுக்கும் தற்போது மாலை அணிவித்து சிறப்பிக்கப்பட இருக்கிறது. ராதிகா மாஸ்டர் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். படத்தின் ஆர்ட் டைரக்டர் திரு மணிகண்டன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஆர்ட் டைரக்டர் திரு மணிகண்டன் அவர்கள். படத்தின் எடிட்டர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். எடிட்டர் செந்தமிழ் செல்வன் சார். படத்தின் ஆர்ட் டைரக்டர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. நம்மளுடைய சிறப்பு அழைப்பாளர் திரு தயாரிப்பாளர் திரு சுரேஷ் காமாட்சி அவர்களை இந்த தருணத்தில் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படத்துடைய PRO திரு புவன் அவர்களுக்கும் தற்போது மாலை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறது. இந்த படத்தில் முக்கிய இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்க இருக்கும் தீபா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். தீபா அவர்களுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் மாலை அணிவித்து சிறப்பிக்கிறார்கள். மதுமிதா மேம். டபுள் 717 இனோவா ப்ளீஸ் உங்க கீ கொடுத்தீங்கன்னா காரை கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க அந்த இடத்துல இருந்து. 7717 இனோவா. மைம் கோபி அண்ணா ப்ளீஸ் மேடைக்கு வாங்க.
இந்த படத்துல செகண்ட் லீடா ஒர்க் பண்ணக்கூடிய திவ்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இந்த படத்துல ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் செகண்ட் லீட்ல நடிக்கக்கூடிய திருமிகு திவ்யா அவர்கள் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. ஊருக்கு ரெண்டு ஊதாரி. இந்த படத்துடைய டைட்டிலே பாத்தீங்கன்னா கொஞ்சம் கியூரியாசிட்டி, கொஞ்சம் நக்கல், கொஞ்சம் சிரிப்பு, ரியாலிட்டி கலந்த பயங்கரமான ஒரு கமர்ஷியல் அண்ட் முழுக்க முழுக்க நம்மளை என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமா நிச்சயமா அமைய இருக்கு. ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்துடைய பூஜை மற்றும் படத்துடைய துவக்க விழா மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்துடைய பட துவக்க நிகழ்வில் கலந்து கொண்டு சிறப்பித்திருக்கக்கூடிய திரு விஜய் சேதுபதி அவர்கள் இப்படத்தை பற்றி நம்மிடையே பேச இருக்கிறார்கள். ஊருக்கு ரெண்டு ஊதாரிகள் இந்த படத்தோட துவக்க விழாவுக்கு வந்திருக்கிறவங்க அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறேன். நண்பன் பிரஜீன், சகோதரன் புகழ், ஜனனியன் கூட ட்ரெயினில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இயக்குனர் அப்புறம் எனக்கு ஸ்ரீகாந்த் தேவா சார் சமீபமாக நான் நிறைய முறை பேசியிருக்கேன். எனக்கு அவரோட மியூசிக் ரொம்ப பிடிக்கும். அந்த இயக்குனருக்கும் இந்த படத்தை இன்னைக்கு தொடங்கியிருக்க தயாரிப்பாளருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த பேனரில் இருக்கிற மாதிரி ஒரு கொண்டாட்டமாக இந்த படம் சேரட்டும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கலந்துகிட்டு இருக்கிற மகிழ்ச்சி. வந்திருந்த பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். எமோஷன்ஸ், என்டர்டைன்மெண்ட் எல்லாமே ஒரே ஃப்ரேம்ல வரணும் அப்படின்னா அந்த படம் நிச்சயமா ஊருக்கு ரெண்டு ஊதாரி படமா தான் இருக்கும். திரு விஜய் சேதுபதி அவர்கள் இந்த விழாவை சிறப்பிச்சிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். அவரை தொடர்ந்து படக்குழுவினரும் சிறப்பு விருந்தினர்களும் பேச இருக்கிறாங்க. தற்போது படத்தின் மற்றும் ஒரு தயாரிப்பாளர் ஈகோபின் மோஷன் பிக்சர்ஸ் வினோத் பெருமாள் அவர்கள் பேச இருக்கிறார். ஓகே, ஏதோ ஒரு பயங்கரமான ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஃபீல் தான் வருது. எல்லாருமே ஒன்றா சேர்ந்து நம்மளுடைய வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி எல்லாரும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க. அவங்க எல்லாருக்கும் இந்த தருணத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். படத்துடைய மற்றும் ஒரு தயாரிப்பாளர் படத்துடைய தயாரிப்பாளர் திரு வினோத் பெருமாள் அவர்கள் வரவேற்புரை வழங்குவார்கள். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இது ஒரு சிறப்பான
நிகழ்ச்சி. எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸோட முதல் திரைப்படம், ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து பண்ற ஒரு ஃபில்ம் இது. எங்களுடைய ப்ரொடக்ஷன் ஹவுஸோட நேம் வந்து எக்கோப்மின் மோஷன் பிக்சர்ஸ். நாங்கள் ஆல்ரெடி ஒரு கார்பரேட்டர். எங்களுக்கு வந்து பிரான்ச்சஸ் இன் சவுத் கொரியா, மலேசியா அண்ட் ஹங்கேரியில் இருக்கு. நாங்கள் வந்து நார்மலாக செமிகண்டக்டர் ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட். கடந்த ஒரு 10 வருடமாக நாங்கள் அந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய பொசிஷன் அச்சீவ் பண்ணியிருக்கோம். சினிமான்றது எங்களோட பேஷன் மற்றும் ஒரு ஹாபி. நாங்கள் எக்யூப்மெண்ட் டெக்னாலஜிஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு 5 லட்சம் போட்டு ஆரம்பித்தோம். இன்னைக்கு அந்த கம்பெனி 100 கோடி தொட்டுட்டு இருக்கு. அது செமிகண்டக்டரில் இது 1000 கோடி வளர்ச்சியை அடைய போகிற ஒரு கம்பெனி அது. அந்த கம்பெனிலேருந்து வந்த ஒரு க்ரூ ஆஃப் டீம், ஒரு 8 மெம்பர்ஸ் நண்பர்களாக சேர்ந்து ஒரு சினிமான்ற ஃபீல்ட்லையும் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது. சினிமா இண்டஸ்ட்ரி இன்னைக்கு நம்மளுடைய ஓவரால் ஜிடிபியில் 1% கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாடுல. ஓவரால் இந்தியாவில் நம்மளுடைய மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் வந்து ஒரு பெரிய பங்கு. ஸோ அதில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்ன்னு பார்க்கும்போது தெர் இஸ் லாட் ஆஃப் ஸ்கோப் அதிகமாக இருக்கு. இந்த இண்டஸ்ட்ரியில இன்டெலிஜென்ஸ் மட்டும் இல்லாமல், எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இல்லாமல், இனோவேஷன்ஸ் மட்டும் இல்லாமல், ஃபியூச்சர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகி வந்துட்டு இருக்கு இங்க உள்ள. இது இந்த சினிமா வேர்ல்டு அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போவோம். அதே சமயத்தில் இது நம்மளை வந்து ஒன்லி தமிழ் ஃபிலிம் ஆர் பேன் இண்டியா மூவில ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் இன்டர்நேஷ்னல் மூவி ஸ்டாண்டர்ட்ல எப்படி கொரியா அண்ட் இந்தியா, தமிழ்நாடு இதெல்லாமே சேர்ந்து நம்ம ஒரு புது ஜேர்னி ஆரம்பிக்கணுன்றது தான் எக்யூப்மெண்ட் மோஷன் பிக்சர்ஸோட ஐடியாலஜி. அதுக்கான முதல் ஸ்டெப் இன்னைக்கு ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸோட சேர்ந்து இந்த ஊருக்கு 2 ஊதாரி என்ற ஃபில்மோட நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கிறோம். இதுக்கு உங்களோட எல்லாரோட சப்போர்ட் இருக்கும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, விக்ரம் வந்து எனக்கு ஒரு 4 வருடமாக தெரியும். அவர் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க, நல்ல ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது சப்போர்ட் பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் எங்கள் எக்யூப்மெண்ட் டீம் வந்து டிஸ்கஸ் பண்ணோம். இது வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட். பிரஜன் அண்ட் புகழ் அவங்க 2 பேருமே ஆல்ரெடி ஒரு ஃபேமஸான மீடியாவில் ஒரு ஃபேமஸான பர்சன் தான். அவங்க இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிச்சி, அப்புறம் நம்ம டேரக்டரும் ஒரு சிறப்பான மனிதர், அவருக்கு நல்ல ஒரு கிரியேட்டிவ் திங்கிங் இருக்கு. இது ஒரு நல்ல க்ரூ, ஒரு நல்ல டீம். இதை நாங்கள் பார்த்தோம், இதை நாங்கள் ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணோம். இந்த படத்தோட கதையும் வந்து ரொம்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய என்டர்டைன்மெண்ட் வேர்ல்டில் ஒரு காமெடியான ஒரு சப்ஜெக்ட். அதில் ஒரு சின்ன எமோஷன், சின்ன லவ் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே ஒரு மிக்சராக வந்து அதை பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த பிக்சர் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு படமாக இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும். இதை வச்சு பிரஜன் அவர்கள் ரொம்ப வருஷமாக மீடியாவில் இருக்காரு. அவருக்கு இது ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் நாம் நம்புகிறோம். புகழ் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல், விக்ரம் இந்த படத்தில் ஒரு மெயின் ரோல் பண்ணுறாங்க. மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சவங்க தான். ஸோ இந்த ஃபில்ம் கண்டிப்பாக ஒரு நல்ல நிலைமை, நல்ல ஒரு பொசிஷன், நல்ல வெற்றியை கொடுக்கணும்னு நான் மனசார வேண்டிக்கிறேன். என்னுடைய இணைந்து ப்ரொடியூஸ் பண்ணும் ஏஆர்கே அவர்களுக்கும், இந்த படத்தில் நடிக்கும் முக்கியமான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ், எஸ்பெஷலி அவன் டைரக்டர், இவங்க எல்லாத்துக்கும் எக்யூப்மெண்ட் மோஷன் பிக்சர்ஸ் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த படத்தை வெற்றிகரமான படமாக்குறதுக்கு எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் வாழ்த்துக்களை சொல்லி நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்ததா ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய துவக்க விழாவில் வருகை தந்து படக்குழுவை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய இயக்குனர் ஸ்ரீநாத் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஊருக்கு ஒரு ஊதாரி படத்தினுடைய பூஜைக்கு வந்திருக்கிற எல்லாரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். இது என்னோட மச்சான் பிரஜன் ஹீரோவாக நடிக்கிற படம். இதில் ஒர்க் பண்ணுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எஸ்பெஷலி புது ப்ரொடியூசர்ஸ், வி வெல்கம் தெம் டு த ஃப்ரெட்டர்னிட்டி. அதுக்கப்புறம் அறிமுக இயக்குனர், இவங்க எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த மாதிரி சின்ன பட்ஜெட், ஒரு காம்பேக்டான பட்ஜெட் ஃபிலிம்ஸை சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். உங்களுடைய ஊடக நண்பர்கள் ப்ரெஸ்ஸுக்கு நீங்கள் தான் இந்த மாதிரி படங்கள் சப்போர்ட் பண்ணுங்க. இங்கே ஒர்க் பண்ணுற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும்
என்னுடைய ரொம்ப மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிஞ்சுக்கிறேன். இந்த படம் ரொம்ப நல்லா வரணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். என்னுடைய மச்சான் பிரஜனுக்கும் புகழுக்கும் என்னோட ஸ்பெஷல் வாழ்த்துக்கள். விஷஸ் ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மூவி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து நம்முடைய நிகழ்வுக்கு வருகை தந்து படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக அடுத்து பேச அழைக்கிறோம் மிகச்சிறந்த நடிகர் திரு சௌந்தர் ராஜா அவர்கள். ஒரு சின்ன விஷயம், ஹீரோயினுடைய ஹேண்ட்பேக்கை வந்து எங்கேயோ தவறுதெல்லாம் விட்டுட்டாங்க. உங்க பக்கத்துல ஏதாவது ஒரு ஹேண்ட்பேக் இருந்தா ப்ளீஸ் அதை கொஞ்சம் செக் பண்ணுங்க. நம்ம கதாநாயகி ஜனனியுடைய ஹேண்ட்பேக், அது ஒயிட் கலர் ஹேண்ட்பேக். உங்க சீட்ல இல்லாட்டி பக்கத்துல கீழே எங்கேயாவது ஒயிட் கலர் ஹேண்ட்பேக் இருந்தா ப்ளீஸ் ஸ்டேஜ் கிட்ட கொண்டு வந்துருங்க. மண்ணுக்கும் மக்களுக்கும் வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. இந்த படத்தோட போஸ்டரை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாடல் ஞாபகம் வருது. நான் நடிச்ச படம். ஊரை காக்க உண்டான சங்கம், பிற கொடுக்க உருவான சங்கம் இல்ல. வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போஸ்டர் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டரான ஒரு படம். அந்த போஸ்டர் டிசைன்லேயே தெரியுது, கலர்ஃபுல்லா அவ்வளோ அழகா இருக்கு. அதை விட எனக்கு பெரிய சந்தோஷம், பிரஜன் வந்து இந்த மாதிரியான ஒரு வெற்றிக்காக தான் காத்துட்டே இருந்தான். ஒவ்வொரு படம் பண்ணும்போதும் அவனுடைய கூட இருந்திருக்கேன் நான். இப்போ புகழும் என்னோட மச்சான் புகழும் வந்து அவங்க கூட சேர்ந்தது மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையணும்னு சொல்லி கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த படத்தை தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்களுக்கும் இயக்குனருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புதுசா இன்ட்ரோடியூஸ் ஆகிற அவரோட நடிகருக்கும் நான் வெல்கம் பண்றேன். ஒண்ணு தயாரிப்பாளருக்கு நான் சொல்லிக்கிறேன், படம் எடுப்பது எளிது. தயாரிப்பாளர் எங்க இருக்காரு? இவரா? ஐயா, படம் எடுக்கிறது ரொம்ப எளிமையா, ரிலீஸ் பண்றதுதான் கஷ்டம். அதுல என்னன்னா, நான் கடந்த ஒரு 2 மாசமா என்னோட படத்தை நான் ரிலீஸ் பண்ணும்போது பட்ட வேதனை என்னன்னா, நம்ம படத்தை போடுறது கூட தேட்டர் பிடிச்சிருவோம், தேட்டருக்கு ஆள் வர மாட்டாங்க, அதனால ஷோ கேன்சல் பண்ணிடுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா ப்ரமோஷன். நீங்க 1 கோடி ரூபாய்க்கு படம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா 1 கோடி ரூபாய்க்கு ப்ரமோஷன் பண்ணணும். அப்பதான் அந்த படம் வெளியே தெரியும், அந்த படம் நல்லா இருந்தா ஓடும். இதுதான் உண்மை. ஸோ நீங்க படத்தை நீங்க தயாரிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தோட பட்ஜெட்டை விட 1 மடங்கு நீங்க ப்ரமோஷனுக்கு நீங்க வைக்கணும். அந்த ப்ரமோஷன் தெளிவா மக்களுக்கு போற ப்ரமோஷனா இருந்தா நல்லது. சுரேஷ் காமச்சன் இருக்காரா? அப்ப போயிடும். இருந்தாலும் இது நான் உங்ககிட்ட நான் சொல்றேன், வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிரஜன் மாப்பிள்ள ஜெய்படா, எங்கடா இருக்க? வாழ்த்துக்கள்ரா, லவ் யூடா. அந்த பொண்ணு ஹேண்ட்பேக் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க, எடுத்து கொடுக்கறவங்களுக்கு புகழ் வந்து 1 லட்சம் ரூபாய் பரிசு கொடுப்பாரா. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததா மேடைக்கு வந்து பேசக்கூடியவரை பத்தி நம்ம வந்து எதுவுமே சொல்லவே வேணாம்னு நினைக்கிறேன். அவர் பேர் மட்டும் போதுமானது. பொதுவாக ஒரு கெஸ்ட் நம்ம மேடை கூப்பிடுறோம்னா அவர் நடிச்ச படங்கள், அவருடைய முந்தைய வேலைகள் எல்லாத்தையும் நம்ம சொல்வோம். ஆனா இவர் பேர் சொன்னா போதும், நமக்குள்ள ஒரு வைப், பாசிட்டிவ் வைப் வந்து சேர்ந்துரும். எஸ், நம்மளுடைய ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய இசையமைப்பாளர் திரு ஸ்ரீகாந்த் தேவா அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். சாரிங்க, பர்சு கிடைச்சிருச்சா? அவங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வந்து புகழ் கொடுத்துட்டான். 1 லட்சம் 20,000 கொடுத்தானா? ஓகே, புவன் பத்தி நான் சொல்லணும்னு நினைச்சேன். புவன் வந்து எனக்கு ஆரம்பத்துல அசிஸ்டன்ட் தான் ஒர்க் பண்ற காலத்துல இருந்து தெரியும், நல்ல ஒர்க்கர். இங்க ஒரு சின்ன கிளம்சி நடக்குது. பெரிய ஆக்டர்ஸ் வரும்போது அந்த பவுன்சஸ் வர்றது ஒரு சாதாரண விஷயம் தான். பொதுமக்கள் மற்ற ரிலேட்டிவ்லாம் வந்து போட்டோ எடுக்க ஆசைப்படுவாங்க. அந்த நேரத்தில் கிளம்சி ஆகுது. மீடியா யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, அவர் சார்பா நான் கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கள் புவன், சூப்பர். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். அக்கா நல்லா இருக்கீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஊருக்கு 2 ஊதாரி படத்தோட பூஜை வந்து ரொம்ப நம்ம நினைச்சது மனசுல, ஆனா அதோட ரொம்ப சிறப்பா வந்து இந்த பூஜை நடந்திருக்கு. ஸோ படத்தோட வெற்றி இங்கே தெரியுது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய போதுன்னு தெரிஞ்சிருச்சு. முக்கியமா படக்குழு சார்பாகவும் விஜய் சேதுபதி சாருக்கு சீஃப் கெஸ்டா வந்து நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க சாருக்கு. அவ்வளவு பிஸிலியும் நம்மளுக்காக வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பிரஜன் பிரதர் வாழ்த்துக்கள் ப்ரோ, வெற்றி. இதுக்கப்புறம் எல்லாமே வெற்றி தான். புகழ் பிரதர் வெற்றி, ஜெயிக்கணும். அப்புறம் ப்ரோ உங்களுக்கு விக்ரம் ப்ரோ, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஹீரோயின் மேம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக நம்ம ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் சார். வினோத் சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். அந்த டைரக்டர் யோகி சார் உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ஆதி சாருக்கு தான் இந்த படத்தை எனக்கு இது பண்ணி கொடுத்தாரு, அவருக்கும் ரொம்ப நன்றி.
ஸோ இந்த டீம்ல ஒர்க் பண்ற கேமராமேன்ஸ், எடிட்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றி சொல்லி, ராதிகா மாஸ்டருக்கும் ரொம்ப நன்றி சொல்லி, ஃபைட் மாஸ்டருக்கும் நன்றி சொல்லி, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ 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 சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா வில்லத்தனத்தையும் இணைந்து பயங்கரமா வில்லத்தனத்தையும் காமெடியையும் இணைச்சு பயங்கரமா நடிக்கக்கூடிய அந்த சிறந்த படங்களையுமே நமக்காக கொடுக்கக்கூடிய இயக்குனர் நடிகர் ரவி மரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அன்புள்ளம் கொண்ட பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, இங்கே பெரும் திரளாக வந்திருக்கின்ற பார்வையாளர்களே, சொந்தங்களே, பந்தங்களே, உறவினர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். இந்த படம் வந்து ஆக்சுவலா வந்து ஊருக்கு 2 ஊதாரின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எப்படி பேர் வச்சிருக்கோம்னா, ஊருக்கு 2 ஊதாரி ஒரு நாதாரின்னு பேர் வச்சிருக்கணும். அந்த நாதாரியை நானும் அந்த படத்தில் நடிக்க போறேன். ஏற்கனவே பிடிச்சிருக்கோம் ரிஜிஸ்டர் பண்ணதுனால உடனே பண்ண முடியலன்னாங்க. புரியுது சார். இந்த படத்துல வந்து எனக்கு ரொம்ப மனதிற்கு நெருக்கமான நண்பன் புகழ் வந்து ஒரு ஹீரோவாகவும், பிக் பாஸ்ல நான் மீண்டும் எழுவேன், எனக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருக்கு, ஹீரோவா ஒரு பெரிய இடத்தை பிடிப்பேன்னு பிக் பாஸ்லயே சபதம் போட்ட அருமை சகோதரர் பிரஜின் அவர்கள். இந்த இருவருமே வந்து ரொம்ப அடிமட்டத்திலிருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா மேல வந்தவங்க. அவங்க ஹீரோ நடிக்கிற இந்த படங்கள்ல நான் நடிக்கிறேங்கிறது உண்மையிலே மகிழ்ச்சியா இருக்கு. இந்த பிக் பாஸ்ல வந்து பிரஜின் அவர்களும் சகோதரி சாண்ட்ரா அவர்களும் ஒரு கணவன் மனைவியாக உள்ளே போன போது, இவங்க ஏன் கணவன் மனைவியா உள்ள வராங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்திய திருநாட்டின் மிக சிறந்த தம்பதியா அந்த நிகழ்ச்சி அவங்களை எடுத்துக்காட்டுச்சு. பிரஜின் சார் அந்த ப்ரோக்ராம் போட்டு வெளியில வரும்போது சாண்ட்ரா மேடம் அழுகை வந்து கிட்டத்தட்ட அந்த பிக் பாஸை பார்த்த அனைத்து ரசிகர்களின் கண்களில் கண்ணீரை வரவழைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான ஜோடி தான் அவங்க. நம்ம எப்பயுமே ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னால் பெண் இருப்புன்னு சொல்லுவாங்க. அதை கண்கூடா கண்டேன் சாண்ட்ரா மேடத்துக்கிட்ட. சாண்ட்ரா மேடம், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும், உங்களுடைய கணவர் மிகப்பெரிய உச்சத்துக்கு போவார்னு வேண்டுகிறேன். அடுத்து என்னுடைய அருமை சகோதரர் யோகி. யோகி அப்படின்னா எல்லாரும் நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த படம் இன்னைக்குதான் பூஜை நடிச்சிட்டு இருக்கீங்க. இந்த படத்துக்கு வந்து 10 வருஷம் முடிய பூஜை நடந்துருச்சு. ஷாக்கா இருக்கா? நான் தான் இந்த படத்துல மெயினா நடிக்கணும் சார் அப்படின்னு எந்த ஹீரோக்களையும் பார்க்காம என்னை மட்டுமே பார்த்து கதை சொன்ன போது யோகி வருதான். 10 வருஷம் முடிய இந்த கதை என்று சொன்னாரு. நீங்க தான் நடிக்கணும்னாரு. ஆனால் சினிமா எவ்வளவு கொடூரமானது உங்களுக்கு தெரியும். 10 வருடமா வந்து வேர்வை சிந்தி அலையாத கம்பெனி கிடையாது, நடக்காத நட கிடையாது, நடந்து இன்னைக்கு என்னுடைய அன்பு சகோதரர் மூலமா வந்து அவர் இயக்குனர் ஆகுறாரு. 10 வருஷம் கழிச்சு எனக்கு போன் பண்ணி ஞாபகம் இருக்கான்னு கேட்டாரு. சொல்லுங்க அப்படின்னு. சார் நான் தான் யோகி பேசுனாரு, எனக்கு லைட்டா ஞாபகம் இல்லை பிரதர் அப்படின்னு. உடனே சார் இந்த ஊருக்கு 2 ஊதாரினார். ஆமா தலைவா, எங்க தெரியும் ஆளையே காணோம் அப்படின்னு. இங்கதான் இருக்கு சார், இன்னும் படம் பண்ணல, அன்னைக்கு சொன்ன கதை தான் பண்ண போறேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் உங்களை சொன்னேன், இப்போ நீங்க தான் நடிக்கணும் சார் அப்படின்னாரு. எனக்கா நடிக்கணும் சார், சம்பளத்தெல்லாம் பத்தி பெருசா நினைச்சுக்காதீங்கன்னு சொன்னாரு. இந்த படத்துக்கு எனக்கு என்ன சம்பளம் தெரியாது, எத்தனை நாள் தெரியாது. ஆனால் 10 வருடம் தொடர்ந்து என்னை விரட்டிட்டு வந்தாரு. ஒரே காரணத்துக்காக நான் நடிக்க சம்பாதிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஒரு இயக்குநர்கள் தான் தமிழ் சினிமாவில் வந்து சினிமா எவ்வளவு கஷ்டம்னு உணரக்கூடியவர். ஏதோ சினிமாவில் வந்தோம் ஜெயிச்சோம் அப்படிலாம் இல்லை. மீடியாக்கெல்லாம் வந்து ஒவ்வொரு டைரக்டரையும் வந்து நல்லா வரணும் வரதான் நினைக்கிறாங்க. சிறந்த படங்கள் அமைஞ்சா அவங்க சொல்லிடுவாங்க, அமையல அவங்க என்ன பண்ணுவாங்க. ஸோ இயக்குனர் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நீங்க சொல்றீங்க. நல்ல படங்களை கொடுத்தால் யாருமே ஆதரிப்பார்கள். கண்டிப்பா சொல்றேன், இந்த மீடியா இந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடும். 10 வருட உழைப்பை வந்து கரைச்சி கொட்டியிருக்காரு. ஒவ்வொரு பிரேம்லையும் காமெடி வரணும் செதுக்கி இருக்காரு. இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி படம் இன்னைக்கே நான் கேரண்டியா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் நம்ம திரு ஏ ராமகிருஷ்ணன் அண்ட் வினோத் பெருமாள் அவர்கள். ஒரு சைடு கார்பரேட்டு, நம்மால கிராமத்தாள். எப்படி ஒரு முரண் பாத்தீங்களா? கிராமமும் கார்பரேட்டும் இணைஞ்சு என்ன ஆகும்? இவங்க ரூல்ஸ் பேசுவாங்க, இவங்க பாசத்தை பத்தி பேசுவாங்க. இது ஒரு முரண்ல முத ஒரு டீம் இணைஞ்சிருக்கு. அவங்களுக்கு வந்து எல்லாமே திட்டமிட்டபடி நடக்கணும்.
அவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாமே மனித நேயத்தின்படி நடக்கணும்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து இணைஞ்சும் போது இந்த ப்ராஜெக்ட் ஒரு புதுசா இருக்கு. இந்த படத்துல நடிக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு புதிய அனுபவமா இருக்கு. எனர்ஜி சிங்கம் திரு ஸ்ரீகாந்த் தேவா இந்த படத்துக்கு மியூசிக் அமைக்கிறது உண்மையிலே பிளஸ். ஏன்னா இந்த கதைக்கு அவரை விட்டு ஒரு நல்ல மியூசிக் கிடைக்கவே மாட்டாங்க. அருமை சகோதரர் நம்முடைய கவிஞர் வந்திருக்காரு. வணக்கம் கவிஞர், புன்னகை மன்னா. ஸோ இந்த நேரத்தில் காமெடி படங்கள் எப்பயுமே ஜெயிச்சிட்டு இருக்கு. அந்த வருஷம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். யோகி அவர்களும் சகோதரர்களும் மிகப்பெரிய வெற்றி அடைவாங்கன்னு சொல்லி இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பளித்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். தொடர்ந்து அடுத்ததாக மேடைகளை வந்து பேச போறவர் பார்த்தீங்கன்னா, அது என்ன மாதிரியான படமா இருந்தாலுமே ரொம்ப அழகான ஃப்ரேம்ஸை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒளிப்பதிவாளர். இப்போ பியார் பிரேம காதல் ஒரு அழகான லவ் ஸ்டோரி, கழுகுட்டு ஒரு எமோஷனல் ஸ்டோரி, நான் மிருகமாய் மாறன்ட்டு என்ன மாதிரியான கதைக்களமா இருந்தாலும் அந்த கதைக்களத்துக்கு ஏற்ற மாதிரி அழகான டிஓபியை நமக்காக கொடுக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் திரு ராஜா பட்டாசார்ஜி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஒரு சில வார்த்தைகளை பேசுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். படத்தை பற்றி நான் பேசுறதோட படம் முடிஞ்சோடனே நீங்கள் பார்த்து நீங்கள் அதை பற்றி பேசணும், அதுதான் என் ஆசை. ஓகே, டேரக்டருக்கு ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நம்மளுடைய ஊருக்கு ரெண்டு ஊராடு படத்துடைய எடிட்டர் திரு செந்தமிழ் செல்வன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், ஃபர்ஸ்ட் டைம் மேடையில் பேசுகிறேன், பெருசாக பேச தெரியாது. வாய்ப்பு கொடுத்த எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா நம்மளுடைய ஊருக்கு ரெண்டு ஊதாரி இந்த படத்துடைய பாடல் வரிகளை வந்து எழுதியிருக்கக்கூடியவர். படத்துடைய பூஜைக்கே வந்திருக்கணும் சார், வந்து ஒரு 10 நிமிஷம் லேட்டுன்னு நினைக்கிறேன். ஸ்நேகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் நினைக்கிறோம். ஸ்நேகன் அவர்களுக்கு தயாரிப்பாளர் அவர்கள் தற்போது சிறப்பு செய்ய இருக்கிறார்கள், திரு ராமகிருஷ்ணன் ஆறுமுகம் அவர்கள். ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்தின் தயாரிப்பாளர்கள் ஏஆர்கே புரொடக்ஷன்ஸ் ராமகிருஷ்ணன் ஆறுமுகம் அவர்களும், ஈகோபின் மோஷன் பிக்சர்ஸ் திரு வினோத் பெருமாள் அவர்களும் ஸ்நேகன் அவர்களுக்கு சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தற்போது ஸ்நேகன் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். காலதாமதமா வந்ததுக்கு முதல்ல மன்னிக்கணும். பல்வேறு வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். நேற்று மாலை தான் சொன்னாங்க இன்னைக்கு பூஜைன்னு. ஏற்கனவே கமிட் பண்ணதுனால அந்த வேலைகளை முடிச்சதுக்கு லேட் ஆகிடுச்சு, மன்னிக்கணும். ரொம்ப நாளாச்சு படங்களுக்கு பூஜை போட்டு, அதை பார்க்கும்போதே மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா மக்களை சந்திப்பது தான் உலகத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய செல்லுலாய்களும் தொழில்நுட்பமும் வந்து முகம் பார்த்து பேசுகிற பழக்கத்தையே மறக்கடித்து விட்டது. அதுவும் சினிமாக்காரர்கள் இன்னைக்கு வந்து டிஜிட்டலில் முழுக்க இறங்கினதுக்கு பிறகு ஒரு கம்போசிங்னா கூட மியூசிக் டைரக்டர் சந்திக்க முடியறதில்ல, ஒரு கதை சொல்கிறதுக்கு டைரக்டர் சந்திக்க, எல்லாமே வாட்ஸ்அப் அப்படி இப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பூஜைன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்மளை சந்திக்க வச்ச இந்த டீமுக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா இயக்குனர் நேற்று வந்து சொன்னார், அப்போ சொன்ன ஆச்சரியமாக இருக்கே பூஜையெல்லாம் போடுறீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், வேறு வழி இல்லை, நம்ம வந்து எப்போதுமே தமக்கான அடையாளத்தை எல்லாத்தையும் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னாங்க. உண்மைதான். இது ஒரு பாரம்பரியமான ஒரு தொடர்புடைய இடைப்பட்ட நேரத்தில் விடுபட்டதை மறுபடியும் தொடர்கிற இந்த கலாச்சாரத்தை இனி வர எல்லா பேருமே அதை தொடரணும். அதை இந்த படத்தில் நான் பாடல்கள் எழுதுறேன்னு நேற்று மாலை தான் சொன்னாங்க. ரொம்ப நன்றி, நான் எழுதுறேன் அப்படின்னு சொன்னேன். யோகியை பற்றி சொல்லணும். நீண்ட ஒரு உழைப்பு, நீண்ட ஒரு தேடல், நிறைய இயக்குனர்கிட்ட வந்து நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருக்கான களமும் காலமும் சரியாக அமர்ந்திருக்கிறதுங்கிறது நான் நம்புகிறேன். எனவே ஊருக்கு ரெண்டு ஊதாரி இருந்தாவே ஊர் உருப்படாது. அவங்க ஒரே வீட்டுக்குள்ளே இருந்தால் என்ன நடக்குங்கிறதான் கடையில் சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கிறேன். மேபி எப்போதுமே மகிழ்ச்சி எல்லாத்துக்குமே தேவைப்படுது. அந்த மகிழ்ச்சி இந்த திரைக்களம் உங்களுக்கு கொடுக்கும் என்று நம்புகிறேன். இதில் எங்கேயோ ஒரு ஓரத்தில் ஒரு புள்ளியாக நான் இருக்கிறது மகிழ்ச்சி. படத்தை முடிச்சுட்டு நிறைய பேசுவோம். நன்றி, வணக்கம்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். அடுத்ததா நம்மளுடைய ஊருக்கு 2 ஊதாரி படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கக்கூடிய வராகி குரூப் ஆஃப் கம்பெனி திரு வெற்றி வராகன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் வரவேற்கின்றோம். படக்குழுவினரை வாழ்த்து வருகை தந்திருக்கக்கூடிய வராகி குரூப் ஆஃப் கம்பெனி திரு வெற்றி வராகன் அவர்கள் மேடைக்கு வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். தயாரிப்பாளர் திரு ராமகிருஷ்ணன் ஆறுமுகம் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தயாரிப்பாளர் ஈகோபின் மோஷன் பிக்சர்ஸ் திரு வினோத் பெருமாள் அவர்களும் மேடையில் இணைந்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேங்க்யூ so மச் சார். தொடர்ந்து சிறப்பு அழைப்பாளராக வருகை தந்து படக்குழுவினரை வாழ்த்துவதற்காக திரு எம்.ஏ. ஜேவியர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். ஒரு மகிழ்ச்சியான தருணம் அது. உண்மையிலே மன நிறைவை கொடுக்கிறது. எனது ஆரோக்கிய நண்பர், ஏறத்தாழ 20 ஆண்டுகால நெருங்கிய நண்பர் ராமகிருஷ்ணன் அவர்கள் இன்றைய தினம் அரசியலில் இருந்தாலும் திரையுலகில் இன்றைய பயணத்தை தொடங்கி இருக்கிறார். அவருடைய பயணம் வெற்றி பெற வேண்டும். ஊருக்கு 2 ஊதாரி இந்த படத்தின் மூலம் அவருக்கு திரையுலகை சார்ந்த அனைத்து கலைஞர்களும் அவருக்கு ஒரு முழு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த படம் வெற்றி அடைய அனைவரும் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்ற இந்த நேரத்தில் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். தொடர்ந்து இந்த படத்தின் நடன இயக்குனர் ராதிகா மாஸ்டர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ராதிகா மாஸ்டர் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் நமக்காக பேசுவார்கள். எல்லோருக்கும் வணக்கம். இந்த பூஜையில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா படத்தோட பேரே எவ்வளோ பெரிய ஹிட்டு கொடுத்துருச்சு பாருங்க, ஊருக்கு 2 ஊதாரி. இதுல இருந்து தெரியுது இந்த டீம் எவ்வளோ உண்மையா இருக்காங்க, பொய்யே பேச மாட்டாங்க அப்படின்றது. ஸோ யோகி சாரோட விடாமுயற்சிக்கு நான் ரொம்ப தலை வணங்குறேன். ஏன்னா அப்படி ஒரு விடாமுயற்சி இன்னைக்கு விஸ்வரூப வெற்றியில் அவர் நிற்கிறாருன்னா அது அவரோட விடாமுயற்சி தான். அண்ட் so it's really great. Likes to clap. An entire team. I was very happy going to work with my bro. எங்க புகழ் தம்பி கூட ஒர்க் பண்ண போறேன், பிரஜின் கூட ஒர்க் பண்ண போறேன்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு பெரிய காம்பினேஷன். ஸ்ரீகாந்த் சாரோட மியூசிக்ல, ஸ்னேகன் சாரோட லிரிக்ல அகைன் நான் வந்துட்டு டான்ஸ் பண்ண போறேன். இது ஒரு பெரிய ஒரு காம்பினேஷன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சினிமா இப்போ போயிட்டு இருக்க நிலைமையில இந்த மாதிரி கார்பரேட் டீம் வந்துட்டு ஒரு ப்ரொடக்ஷன் எடுத்து ஒரு தைரியமா உள்ள வந்திருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்ஸ் டு த என்டர் ப்ரொடியூசர்ஸ். ஏன்னா இப்போ நீங்கெல்லாம் இப்போ கையாடினாதான் சினிமாவை திருப்பி காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு பொசிஷன் போயிட்டு இருக்கு. ஸோ ரியலி வெரி ஹாப்பி. அண்ட் ஐ லைக் டு தேங்க்ஸ் மிஸ்டர் பசீர், என்னோட கோ ஒர்க்கர். அவர் தான் என்னை வந்துட்டு இன்ட்ரோ கொடுத்தாரு. ஸோ வெரி ஹாப்பி. ஏன்னா இப்படி ஒரு டீம் ஒரு பெரிய இன்ட்ரோ கொடுத்ததுக்கு தேங்க்யூ பசீர். ஸோ கண்டிப்பாக இந்த படம் பெரிய 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 லெவலில் வெற்றி பெற போகுது. அதில் இவ்வளோ கூட எனக்கு டவுட் கிடையாது. கண்டிப்பாக இந்த படத்தோட வெற்றி விழாவில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ so மச். அடுத்ததாக படத்தின் தயாரிப்பாளர் திரு ராமகிருஷ்ணன் ஆறுமுகம் அவர்களுக்கும் சிறந்த நடிகர் திரு ரவிமேரி அவர்களுக்கும் ஜேவியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்கிறார்கள். படத்தின் மற்றொரு தயாரிப்பாளர் திரு வினோத் பெருமாள் ஆகிய 3 பேருக்கும் சேவியர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். தேங்க்யூ சார், தேங்க்யூ so மச். தொடர்ந்து உரை நிகழ்த்துவதற்காக இந்த படத்துடைய ஸ்டண்ட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். இங்க எல்லாருக்கும் வணக்கம். வருகை தந்திருக்கும் பத்திரிகையாளர், ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் சாரோட 7வது படம். ஃபர்ஸ்ட் படத்துல இருந்து இப்போ வரைக்கும் சிங்கிளா 1 man ஷோவா ஃபைட் எடுத்துட்டு இருக்கேன். போன படம் தரப்படைன்னு ஒரு படம், ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம். இதுவும் ஆக்ஷன் இருக்கு, 3 ஃபைட் இருக்கு.
3 ஃபைட்டும் 3 டிஃப்ரெண்ட்ல வேற லெவல்ல எடுப்பேன். யோகி என்னோட நண்பர், இயக்குனரான 16 வருஷம் நண்பர். அவர் பிகினிங்லேருந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம் நானும் அவரும். நல்ல கதை அம்சம். இந்த படம் வேற லெவலில் வரும். ஏன்னா புகழ் சாரோட காம்பினேஷன், பிரஜன் சாரு 2 பேரும் பார்க்கும்போது இது இன்னொரு விஷயம் என்னன்னா, இது வந்து பட பூஜையா, இது ஆடியோ லான்ச்சா, இல்லை வெற்றிகரமான ஒரு ஃபங்க்ஷனான்னு தெரியல. இவ்வளவு கூட்டங்கள் நான் பார்த்து விழுந்து போயிருக்கேன். இது நிறைய மேடை பார்த்துருக்கேன். இந்த மாதிரி மேடை அமைச்சு கொடுத்த புவன் பிஆர்ஓக்கு, புவனுக்கு தான் நன்றியை சொல்லணும். தீபாக்காவோட நிறைய இது பண்ண வேண்டியது இருக்கு. ஆனா இந்த படத்துல பண்ணும் போது எனக்கு ஒரு பெரிய இது நம்பிக்கை. அக்காவோட பர்ஃபார்மன்ஸும் வேற லெவல்ல இருக்கும். புகழ் சாருக்கு போன படத்துல நான் ஒரு பேட்டி கொடுத்துருக்கேன் தானே, எல்லா ஆர்டிஸ்டுக்கும் படம் பண்ணிட்டேன், புகழ் சார் வச்சு நான் பண்ணலன்னு. கண்டிப்பா இப்போ பண்ணிட்டேன். பெரிய விஷயம். அதுக்கு காரணம் யோகி, என்னோட டைரக்டர், டான்ஸ் மாஸ்டர் ராதிகா மேம், என்னோட நண்பர் ஸ்நேகன் சார். யோகி படத்துல சாரை வந்து நான் ரொம்ப நிறைய வேலை வாங்கியிருக்கேன் ஸ்நேகன் சாருக்கு. ஸ்நேகன் சார் உங்களுக்கு நான் ஃபைட் எடுக்கணும், வெயிட் பண்றேன். பிரசன்ட் சார் ஃபைட்டை பார்த்துருக்கீங்க, வேற லெவல்ல உங்களுக்கு ஒரு ஃபைட் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை. இந்த படத்தோட தயாரிப்பாளர் ராமகிருஷ்ணன் சார், வினோத் பெருமாள் சார், சஞ்சய், விக்ரம் விஜய், இவங்களுக்கு எல்லாருக்கும் மனமார்ந்த நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் சொல்றேன். இது என்னோட 90வது படம். அதுதான் என்னோட பிளஸ். இது என்னோட 90வது படம். 100 வந்து பிரசன்ட் சாருக்கு பண்ணுவேன். 100வது படமும் பிரசன்ட் சாருக்கு நான் பண்ணணும்னு என்னோட கடவுளை பிரார்த்திக்கிறேன். எல்லாமலை இறைவனை வேண்டுகிறேன். இந்த படம் மேலும் மேலும் வெற்றி அடைய எல்லாமலை இறைவனை வேண்டுகிறேன். சாண்ட்ரா மேம், கவலையப்படாதீங்க, நான் சொன்ன வார்த்தை கரெக்டா தான் இருக்கும். அச்சு தூள் கலப்புறோம், இதுல வெற்றி தான். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஒன்று மட்டும் சொல்லணும், உங்க ஸ்டண்ட்டும் ஸ்டைலா இருக்கு, உங்க இயருமே வந்து ஸ்டைலா இருக்கு சார். தேங்க்யூ. அண்ட் அடுத்ததா வந்து பேச போறவங்க பாத்தீங்கன்னா, ஒரு மாதிரி இன்னோசன்ட் நடிப்பிலே இந்த அளவுக்கு ஆழமான விஷயங்களை வந்து கன்வே பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு பெண்ணா தான் அவங்க இருக்காங்க. தீபாகா, ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. அவங்க நடிக்கிற ஒவ்வொரு கதாபாத்திரமும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், அட் த சேம் டைம் அந்த இன்னோசன்ஸ் வந்து குறையாம இருக்கும். அதுதான் அவங்களுடைய வெற்றின்னு நினைக்கிறேன். தீபாகா இப்போ பேசுவாங்க. வணக்கம். உலகம் யாவையும் தாம் உளவாக்களும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரணாங்க. எல்லாத்துலயும் ஒரு பாட்டு சொல்லிடுறேன், ஒரு படப்பாட பாட்டு சும்மா ஒப்பிச்சு காமிச்சிட்டேன். உண்மையிலேயே வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்க ஆட்களோட நான் இருக்கிறேங்கும் போதே சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து வெற்றி படமா அமையும் சொன்னது ஒரு தங்கமான மனிதர் விஜய் சேதுபதி அவர்கள் வந்து சொன்னதே இந்த படத்தோட பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா இந்த படத்தோட வெற்றி விழால நம்ம சந்திப்போம். முன்னாடி இருக்கிற பிரஜன் தம்பி வந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் இல்லாத மனிதர். மற்றவர்களுக்கு அவர் எப்படியா எனக்கு தெரியாது. அவர் ஹீரோவா நடிச்ச சீரியல்லையே அவருக்கு அம்மாவா நான் நடிச்சிருக்கேன். ரொம்ப அமைதியான மனிதர். இப்படி இருந்தார், அதே மாதிரிதான் அவரு பிக் பாஸ்லயும் இருந்தாரு. அதனால எனக்கு பெரிய வித்தியாசங்கள் தெரியல. அதே மாதிரி புகழ் தம்பியோட வந்து இது வந்து நிறைய படம் நடிச்சுட்டேன். அவர் ஹீரோவா ஒரு காமெடி படம் நடிச்சா, அடுத்து இந்த காமெடி படத்துலயும் நம்ம கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸ்நேகன் தம்பி உங்களை ஃபைட் பண்ண வைக்கிறேன்னு சொல்லாரு. தீபாக்கா உங்களிலோன்னு நான் பயந்துச்சு. நான் இல்லைனா போய் ஃபைட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வாய் சட்டை கொடுத்தீங்களா, நல்லா சட்டை போடுவேன். ஊர்ல வெளியில எல்லாம் தெரியல, யாராவது கிடைச்சால சட்டை போடும்போது வீடியோ எடுத்து போடுங்க, அப்ப தெரியும் தீபாக்கா இன்னும் இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு. அதனால எனக்கு நல்லா சட்டை போட வரும். உடல் ரீதியா சட்டை போடுறதுனால நான் ரெடியா இருக்கேன். இனி இந்த படத்துல கூட்டு வந்தது அந்த சின்ன தம்பி, இந்த தம்பி சஞ்சய் தம்பி தான் என்னை வந்து இந்த படத்துக்கு முதல்ல போன் பண்ணி வாங்கன்னு சொல்லி இந்த இடத்துலதான் வந்து நாங்க வச்சு பேசணும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு நான் வந்து, ஏன்னா மனிதநேயம் ரொம்ப முக்கியம். எனக்கு இந்த படத்துல உள்ள ப்ரொடியூசர் வந்து ரொம்ப மனிதநேயம் மிக்கவர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவர் அரசியல்வாதி, அதெல்லாம் எனக்கு ரெண்டாவது, அது நமக்கு தெரியல. ஆனா மனிதநேயம் மிக்க மனிதர்ங்கிறதுனால ஒரு விஷயம்னா, இத்தனை கேமரா இருக்கு. ஒரு குழந்தை நாகை மாவட்டத்துல தானியான்னு ஒரு பாப்பா, உடல் ரீதியா ரொம்ப அவளுக்கு வந்து எலும்புல ஏதோ ஒரு ப்ராப்ளம், உயிருக்கு போராடிட்டு இருக்கா. இது எல்லாரும் கண்டிப்பா போடுங்க. அந்த பிள்ளைக்கு 9 கோடி ரூபாய் வந்து ஊசி போட்டாதான் அந்த பிள்ளைய காப்பாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்க. என்னோட இன்ஸ்டால போட்டிருக்கேன், பழனியன் அவங்க இன்ஸ்டால போட்டிருக்கோம்.
இங்கே இருக்கிற எல்லாருமே அதை போட்டிங்கன்னா அந்த பிள்ளைக்கு வந்து அது மருத்துவத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மனிதநேயம்க்கு இவர் எல்லப்படுறாருலாம் ஒரு 10,000 எடுத்து அவர் பேரில் நான் அவரை கேட்காமலே நான் போட்டுறேன். 10,001 முதல்ல இந்த படத்துக்கு அவர் பண்ணுற செலவு வந்து அந்த செலவாக இருக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆத்மார்த்தமாக அவர்கிட்ட கேட்டுக்கிறேன். அந்த 10,001 முத்தாரம்மன் வந்து இந்த படத்தை வெற்றி படமாக மாற்றி காட்டுவா, அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அந்த பிள்ளை உசுரும் காப்பாற்றப்படும், இந்த படமும் காப்பாற்றப்படும். ரொம்ப நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி சார்பாக அந்த 10,001 தீபாக்காவிடம் வழங்கப்படும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததா இந்த போஸ்டர் வந்து பார்க்கும்போதே தெரியுது படம் எந்த அளவுக்கு வந்து கலர்ஃபுல்லா இருக்க போகுது அப்படின்ட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு படத்துக்கு ஒன் ஆஃப் த பில்லரா இருக்கக்கூடிய ஆர்ட் டைரக்டர் திரு மணிகண்டன் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். என்னோட பேர் மணிகண்டன். வேற என்ன சொல்லணும், இந்த படத்தில் நான் பணியாற்றுறதுக்கு மிக மகிழ்ச்சியாக இருக்கேன். அவ்வளோதான் என்னால் நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் படம் முடியும் போது நான் சொல்கிறேன். நன்றி. சூப்பர் சார், நான் பேசல என் வேலை பேசும் அப்படின்ற மாதிரி போயிட்டீங்க, ரொம்ப நன்றி. அடுத்ததா இந்த படத்துல ஒரு முக்கியமான பிளேஸ்ல இருக்கக்கூடியவங்க தான் வந்து பேச போறாங்க. இவங்க வந்து எதை தொட்டாலுமே வந்து பயங்கரமா பெருசா தான் தொடுவாங்க, பெருசா தான் செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒண்ணு பிக் பாஸ், அடுத்ததா பாத்தீங்கன்னா லியோ படம், அதை தொடர்ந்து மூணாவதா பாத்தீங்கன்னா நம்மளுடைய படம் ஊருக்கு 2 ஊதாரி. ஸோ இப்படி எதை தொட்டாலும் பெருசா இருக்கிறத மட்டும் தான் நான் பண்ணுவேன் அப்படின்ட்டு ஆக்சுவலி சூஸியான ஆக்ட்ரஸ், சூஸியான ஹீரோயின் தான் நினைக்கிறேன். ஃபைன். ஸோ உங்க எல்லாருடைய ஃபேவரட் ஜனனி அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய கதாநாயகி ஜனனி அவர்கள். ஓகே, ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ஊருக்கு 2 ஊதாரி. இந்த போஸ்டர் பார்க்கும்போது வந்து நான் ஃபர்ஸ்டா நினைச்சது வந்து ஊருக்கு 3 ஊதாரி தான். ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்கு. இந்த போஸ்டரை பார்க்கும்போதே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு இந்த படம் எப்படி வரும்னு. அந்த அளவுக்கு ரொம்ப கிராண்டா பண்ணியிருக்காங்க. இந்த பூஜை வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா நினைக்கிற விஷயம் வந்து ஸ்டார்டிங்லேயே விஜய் சேதுபதி சார் வந்து அதுக்கு இந்த படம் நல்லா சக்ஸஸாக இருக்குன்னு சொன்னது ரொம்ப எங்களுக்கு சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி இது சக்ஸஸாக போகும். இப்போ எனக்குதான் இந்த மூவி ஸ்டார்ட் ஆக போகுது. இது மூவி நல்லா போகணும்னு சொல்லி எல்லாருமே ப்ரே பண்ணுங்க. ஸோ நன்றி. தேங்க்யூ ஜனனி, வாழ்த்துக்கள். ஸோ அடுத்ததா ஒருத்தர் வந்து பேச இருக்காரு. அவர் வந்து இந்த போஸ்டர்லேயே தான் இருக்காரு. ஆக்சுவலி 2 ஹீரோ நல்லா லுங்கியை கட்டிட்டு ரொம்ப ஜாலியா ஃப்ரீயா அப்படியே இருக்கும்போது அந்த பக்கத்தை வந்து முறைக்கும் போதே தெரியுது ஏதோ வேற மாதிரியான கதாபாத்திரம் தான் பிளே பண்ண இருக்காருன்ட்டு. பட் இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி, டவுன் டு எர்த், ரொம்ப ஜாலியான ஒரு நபராக தான் இருக்காரு. ஒரு வித்தியாசமான ரோல்ல இந்த படம் மூலமா தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகமாக இருக்கக்கூடிய விக்ரம் விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். எல்லாருக்கும் வணக்கம். நான் மேடை ஏறி பேசுறது இதான் ஃபர்ஸ்ட் டைமு. சரி, நாங்கள்லாம் டீமாக சேர்ந்துருக்கோம். நீங்கள் எல்லாம் மனசார வாழ்த்தி எங்களை இதே மாதிரி ஒரு வெற்றி நிகழ்ச்சியில் எல்லாருக்கும் ஒரு அறிமுகமாக்கி பெரிய லெவலில் கொண்டு வரணும். எல்லோரும் மனசார வாழ்த்தி எங்களை பெரிய லெவலில் கொண்டு வந்து நாங்களும் உங்களை கண்டிப்பாக இதை திரையுலகத்துக்கு கொண்டு வந்து ஸோ இந்த ஊருக்கு 2 ஊதாரி படத்தை வந்துட்டு உங்களுக்கு நாங்களாம் சேர்ந்து வெளியில் கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்ததை நீங்கள் எல்லாமே பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சு மேலும் இதே மாதிரி சக்ஸஸ் மீட்டில் எல்லாருமே எங்களை வாழ்த்தணும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ விக்ரம் விஜய், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. பொதுவா தியேட்டர்ல போய் படம் பார்த்தாலே வந்து அந்த 2 மணி நேரம் எப்படி போகுதுன்னே தெரியல. நல்லா ஜாலியா ஒரு படத்தை பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்த காலம் போயிட்டு இப்போ நல்ல ஆக்ஷன் படம், நல்ல எமோஷனல் படம், ஆர்டிஸ்டிக்கான படங்கள் அப்படின்னு வந்துருச்சு. டு பி ஃப்ராங்க், நல்லா சிரிச்சு ஒரு படத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த இடத்த நிச்சயமா நம்மளுடைய ஊருக்கு 2 ஊதாரி படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ணும் அப்படின்னு நினைக்கலாம். ஸோ ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு ஜாலியான காமெடி படத்தை நமக்காக கொடுக்க இருக்க படத்துடைய இயக்குனர், அறிமுக இயக்குனர் திரு யோகேஸ்வரன் மைனர் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், வந்திருக்கக்கூடிய எல்லா பேர்த்துக்கும் வணக்கம்.
என்ன ஸ்கிரிப்டை யோசிச்சதை விட இந்த ஒரு 3 நாள் என்ன பேசணும்னு யோசிச்சு தான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ எல்லாருக்கும் நன்றி. இந்த படம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அடித்தளத்திலேருந்து இன்னைக்கு ஸ்டேஜில் நிற்கிற வரைக்கும் யார் யார் கூட இருந்திருக்கீங்களோ அத்தனை பேர்த்துக்கும் ஒரு நன்றி. ஊருக்கு 2 ஊதாரி சக்ஸஸ் மீட்டில் நிறையா பேசலாம். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு ராமகிருஷ்ணன் அண்ணன் தயாரிப்பாளர்கள்ட்ட வந்துட்டு ஒரு மீட்டிங் பேசினேன். யோகி கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஒரு படம் தருவேன், நான் உங்களை ஒரு இயக்குனர் ஆக்குவேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சரி, நம்ம சினிமாவில் பொதுவாக கேட்குற வார்த்தை தானே, என்ன இயக்குனர் ஆக்குறேன் அப்படிங்கிறது. நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் இந்த படத்தை பற்றி மறுபடியும் பேசினேன். ராமகிருஷ்ணன் வந்துட்டு சரி யோகி கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். மறுபடியும் அடுத்த ஒரு 5 வருஷம் கடந்துருமோன்னு நினச்சேன். ஏன்னா 5 வருஷமாக தான் நமக்கு போயிட்டு இருக்கு. அப்படியே எதிர்பார்க்கல இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை கொடுத்தது. அவர் பிரம்மாண்டத்தை மட்டும் கொடுக்கல, இப்போ எனக்கு ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி 2 நண்பர்களான சஞ்சய், விக்ரம், விஜய் 2 பேரும் அவ்வளோ ஒரு அழகான ஒரு நல்ல நண்பராகவும் எல்லா விஷயத்தையும் அவங்க ப்ரொடக்ஷன் சைடு ஒரு ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் அவ்வளோ ஒரு ஜாலியாக இருப்பாங்க. சஞ்சய் கூட விக்ரம் கூட ட்ராவல் பண்ணுறது என்ன பொதுவாக சொல்லுவாங்களே, ஒரு ப்ரொடியூசர் கூட ட்ராவல் பண்ணுறது கொஞ்சம் பயமாக இருக்கும், ஷேர் பண்ண முடியாது. ஆனால் நைட்டு 12 மணி 1 மணி ஆகிடும் இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் நாங்கள் பண்ணுறதுக்கு, இதை பற்றி நாங்கள் ரெடி பண்ணுறதுக்கு. பண்ணிட்டு போகும்போது ஏன்டா இப்போ வீட்டுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இப்போ படத்தோட டெக்னீஷியன்ஸ்லாம் சொல்லணும்னா நான் இத்தனை வருஷம் பயணித்தவங்க எல்லா பேருமே. அதே மாதிரி நாயகன் பிரஜன் ப்ரோவை பற்றி சொல்லணும். அதான் நான் நிறைய யோசனை மறந்துட்டேன், வேறு என்ன பண்ணுறது. ஸோ அதனால் பிரஜன் ப்ரோட்ட கண்டென்ட்டாக வந்து டைட்டில் மட்டும் சொன்னேன். கதை கேட்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன் நான். டைட்டில் பார்த்தோன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நம்ம பண்ணுறோம். ஏன்னா இப்போ வந்து சிரிக்கிறதுக்கான என்டர்டெயின்மெண்ட்டுக்கான மூவி எதுவுமே இல்லை. ஸோ நாங்கள் அதை பேசும்போது அவர் ரொம்ப பிடிச்சிருச்சு அந்த டைட்டில். ஒரு பர்டிகுலர் சீன்ஸ் மட்டும் நான் சொன்னேன். நான் சொல்லும் போது ரொம்ப பிடிச்சிருச்சு, கண்டிப்பாக அதை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இந்த எத்தனையோ வருஷங்கள் இந்த ஸ்கிரிப்டை பாதுகாத்து வச்சு இந்த ஒரு 6 மாதம் 2016 வந்து இந்த ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி 2026 வந்து படமாக இது உருவாகுது. அதுக்கு என்னப்பா ரொம்ப பழைய ஸ்கிரிப்டாக நினச்சிடாதீங்க, இது பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இன்னும் 10 வருஷம் கழிச்சு கூட சிரிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அதனால் அது ஒன்று. அடுத்தது 2வதாக ஒரு வார்த்தை, நண்பர் புகழ் அவருங்க. எங்கள் அப்பா வந்து சொன்னார், அம்மா சொன்னாங்க எல்லாமே, நான் எங்கே போகணுன்னா புகழோட உச்சத்துக்கு போகணுன்னாங்க. புகழ் கூட தான் போகிறேன் இப்போ. ஸோ அதனால் 2 நண்பர்கள் பிரஜன் புகழ் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா 2 தூணாக இருக்கிறாங்க அந்த படத்துக்கு. அதேமாரி ஏஆர்கே ப்ரொடக்ஷன், யூகோபின் மோஷன் பிக்சர்ஸ், வினோத் பெருமாள் சார். ஸோ இந்த எல்லா டீமுக்கும் மொத்தமாக உள்ள அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி. ஃபைட் மாஸ்டர் என்னை பற்றி சொல்லிட்டாங்க, எல்லா பேரும் சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நேற்று ஈவினிங் தான் போயிட்டு அண்ணன் சினேகன் அவர்களை பார்த்து பேசினேன். டைட்டில் மற்ற விஷயங்கள்லாம் சொல்லி ஆல்ரெடி நான் ஒர்க் பண்ண படத்துலலாம் எழுதியிருக்காங்க. ஸோ எனக்கு இந்த இத்தனை சாங் இருக்குது, இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணி தரணும் அப்படின்னு கேட்டேன். வேறு ஒன்றுமே சொல்லலை. எல்லா பேரும் கேட்பாங்க என்ன பேமெண்ட்டு என்ன தருவீங்க. ஆக்சுவலி நான் மீட் பண்ண ஹீரோலேருந்து யாருமே எனக்கு பேமெண்ட் கேட்கல இன்னும். ஏன்னா அவ்வளோ கஷ்டங்களை கடந்து வந்திருக்கேங்கிறது அவங்களுக்கு ஒரு சில எல்லா பேருக்கும் தெரியும். ஸோ இதுக்கு மேலே பேசணும்னா சக்ஸஸ் மீட்டில் நல்லா பேசுவோம். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடி படத்தை நாங்கள் சமர்ப்பிப்போம், நம்பலாம். நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அண்ட் அடுத்ததா இங்க பேச வரக்கூடியவர் உங்க எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சவர், படத்துடைய ஒன் ஆஃப் த கதாநாயகன் தான் அவரு. என்ன அப்படின்னா டைமிங் காமெடி நம்ம எல்லாருக்கும் தெரியும், பட் டைமிங் ரியாக்ஷன் தான் வந்து அது இவர் மட்டும் தான். அந்த ஒரு டைமிங்ல அத்தனை ரியாக்ஷன் வந்து கொடுப்பாரு. அண்ட் புகழ் வந்துருச்சுன்னா பல பேருக்கு தலைக்கணம் இருக்கும், பட் எவ்வளவு புகழ் வந்தாலும் அது சுத்தமா இல்லாம தன்னடக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய புகழ். அது மட்டும் இல்ல, ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய கதாநாயகன் புகழ் அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றோம்.
வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலாக இது அதான் எல்லோரும் கீழே பேசினேன், இது ஆடியோ லான்ச்சா இல்லை ஒரு கல்யாண மண்டபத்துக்கு வந்திருக்கோமா இல்லை ஒரு ஏதோ அது ஃபேமிலி கெட்டுக்கதுரா என்னன்னு தெரில. ஒரு பூஜைக்கு இவ்வளோ பேர் வந்து எங்களை வந்து விஷ் பண்ணி கண்டிப்பாக அது வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு ஆளுங்க தான் எல்லாமே வந்திருக்காங்க எங்களுக்காக. ரொம்ப சந்தோஷம். இதை யோகி சார் வந்து ஃபஸ்ட்டு டப்பிங்கில் வந்து என்கிட்ட ஸ்டோரி சொன்னப்போ லைன் மட்டும் சொல்லுங்க, நான் டப்பிங் உள்ளே இருக்குங்க அப்படின்னா லைன் மட்டும் பேர் டைட்டில் மட்டும் சொன்னால் ஊருக்கு 2 ஊதாருன்னு, நான் டப்பிங் நாளைக்கு வந்து பேசிக்கிறேன்ட்டு கார்லேயே உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டேன். ஏன்னா பிரஜன் சொன்னாப்புல நாங்கள் ஒரு 4-5 படமாகவே மாப்பிள்ள 2 பேர் சேர்ந்து பண்ணலான்னு பேசிக்கிட்டே இருப்போம். அது கடைசியில் இந்த ஊருக்கு 2 ஊதாரி அப்படின்ற ஒரு நல்ல ஒரு டைட்டில் எங்கள் 2 பேருக்கும் கிடைச்சது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏன்னா ஃபுல்லாக இந்த படத்தில் ஃபுல்லாக காமெடி அந்த அளவு நல்லா சிரிக்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி சொல்லப்போ வர்றப்பயே 1947 அயோத்தி, ஓம் காளி ஜெய் காளி இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லாத்துலேயுமே அந்த புகழ் நீங்கள் குக்குத்து கோமலில் காமெடி நல்லா சூப்பராக இருக்குது, உங்களை வேற மாதிரி காட்டுறேன்ட்டு நாக்கு அறுக்கிறது என்னை வந்து வேற மாதிரியே காமிச்சிட்டாங்க. நிறைய பேர் என்ன புகழ் குக்குத்து கோமலில் காமெடி பண்ணுறீங்க, ஆனால் சினிமாவில் எதுவுமே நீங்கள் கரெக்டான ஒரு இது இல்லையே அப்படின்னாங்க. கண்டிப்பாக இந்த படம் வந்து அது பேசப்படும், அதுக்கு உண்டான கதை தான் இதில் இருக்குது. எனக்கு இன்னும் பயங்கர பூஸ்ட் ஆனது ரவி மரியா சார் இதில் இருக்காருன்னொன்னே ரைட்டு, எப்படியும் எங்கெல்லாம் தொழிலாளி தான் அந்த இடத்துல கண்டிப்பாக அவர் தூக்கி நிறுத்திடுவார். ஏன்னா அவர் கூட இப்போதைக்கு 4வது படம் ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது வேற லெவல். அதே போல் செல்லக்குட்டி தீபாக்கா, தங்கம், எனக்கு பிரச்சனையே கிடையாது, இனிமேட்டு தலைவலி கிடையாது, பிரேக் இருந்தால் போய் மடியில் தலை வச்சு படுத்துருவேன். 5 படமாக நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எனக்கு ஒரு என் அம்மா ஸ்தானத்துல இருந்து எல்லாமே அது பண்ணிக்கிட்டு இருக்கோம், எல்லா அட்வைஸும் பண்ணோம். இதில் ஸ்னேகன் சார் சூப்பர், நிறையா பாடல்களை பார்த்து ரசித்து அவ்வளோ லவ் பண்ணுவோம். நம்ம படத்தில் சார் வந்து பாடல் எழுதுறாருன்றப்ப அது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலம். தேங்க்யூ சார் எங்களுக்காக வந்தது. ராதிகா மாஸ்டர், ஆமாம் நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னிலேருந்து டான்ஸு சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ ஆக்சுவலாக எனக்கு 2வது படத்தில் ஒர்க் பண்ணுறாங்க. இதில் பாபா பாஸ்கர் மாஸ்டர் இருக்கார், ஆமாம் அவரும் வந்து பாடல் பண்ணுறாரு. அவரும் எல்லாருமே இதில் நிறைய இருக்காங்க, மதுமிதா, நிறைய ஆக்டருக்கு எல்லாமே நாங்கள் பேசுந்து இந்த படத்தில் எல்லாருமே சின்ன கேரக்டர்லாம் அவங்க வந்து இந்த படத்துக்கு பலம் கொடுக்குற மாதிரி இருக்கணும்னு நாங்கள் கேட்டதில் ஓகே கண்டிப்பாக அது எல்லாமே பண்ணலான்னு சொன்னேன். எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த படம் அந்த அளவு வரும் அப்படின்றதான் மாஸ்டர் சொன்ன மாதிரி, சன் மாஸ்டர் சொன்னார் போனதில் சும்மா நாங்கள் பிரஜனுக்காக ஒரு பூஜைக்கு போயிருந்தோம். அப்போ சொன்னார் உங்கள் கூட தான் நான் படம் பண்ணலைன்னாரு. கடவுள் பார்த்தீங்களா நம்ம படம் பண்ணனுக்கு. ஸோ நம்ம எல்லாருமே பாசிட்டிவாக நினைப்போம். தேங்க்யூ ஸோ மச். எங்களுக்காக இவ்வளோ தூரம் வந்தது பண்ணதுக்கு கண்டிப்பாக டைரக்டர் சார் சொன்ன மாதிரி இந்த படம் நல்லபடியாக வரும் கண்டிப்பாக உங்களோட நல்லுள்ளத்தால். அதுக்கப்புறம் நாங்கள் இன்னும் நிறைய பேசுகிறோம். தேங்க்யூ. எங்களுக்காக வந்த மீடியா நண்பர்கள், கேமராமேன் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். பூவன் தேங்க்யூ. இந்த அளவு இப்படி ஒரு பிரம்மாண்ட மேடையை உருவாக்கி கொடுத்ததுக்கு சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். முத்து தேங்க்யூ. இவ்வளோ தூரம் நம்மளை வந்து அழகான ஒரு வாய்ஸில் பேசினேன் நம்ம ஆங்கர் சூப்பர், தேங்க்யூ ஸோ மச். எல்லாருமே வந்து ஒரு இன்முகமாக பேசுனீங்க, தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நன்றி எங்களை வாழ்த்ததுக்கு. தேங்க்யூ, லவ் யூ. தேங்க்யூ புகழ், தேங்க்யூ ஸோ மச். ஊருக்கு 2 ஊதாரியில வந்து ஒரு ஊதாரி வந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்ல மனசு வரமாட்டேங்குது, ஊதாரின்னு சொல்ல. ஏன்னா 2 பேருமே பிரஜன் புகழ் 2 பேருக்கும் நம்ம எல்லாருக்கும் நல்ல பரிச்சயமானவங்க, 0ல இருந்து ஆரம்பிச்சவங்க, படிப்படியா வந்து முன்னேறினவங்க. எவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ் வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்கன்னு அவங்க எந்த இடத்துலயுமே சொல்ல தேவையில்லை, நம்ம எல்லாருமே அதை கண்கூட பார்த்துட்டு இருக்கோம். அதெல்லாம் கடந்து பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் 2 பேருமே தனித்தனியா பல படங்கள்ல நடிச்சாலும் இப்ப 2 பேருமே இணைந்து ஹீரோவா வந்து ஒரு படம் பண்றாங்கன்னும் பொழுது பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் இருக்குதா எங்க எல்லாருக்கும். என்ன அப்படின்னா வருத்தப்படாத வாலிபர் சங்கம், ரஜினி முருகன் அந்த மாதிரி படத்தை கம்பேர் பண்றாங்களே. எனக்கு என்ன தோணுதுன்னா கவுண்டமணி சார் சத்யராஜ் சார் காம்போ, சிவகார்த்திகேயன் சூரி காம்போ, அந்த மாதிரியான ஒரு காம்போல வந்து பிரஜன் புகழ நாங்க கூட விரைவில் பார்க்க போறோம் அப்படின்ற வாழ்த்துக்களோட ஒரு பிளசண்டான ஃபேஸ், ஒரு ஸ்மைலிங் ஃபேஸ்லயே அவ்வளவுதான் எல்லாரையும் ஆஃப் பண்ண வைக்கிற நம்மளுடைய ஹீரோ பிரஜன் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அவர் அப்படிதான். பிரஸ் அண்ட் மீடியா நம்ம எல்லாருக்கும் வணக்கம். வழக்கம்போல சொல்ற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிக் பாஸ் முடிச்சு ஒரு நிகழ்ச்சி
நல்லபடியாக நடக்கணும், எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டு இருப்போம். இந்த படம் ஜெயிச்சிடாதா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டு இருப்போம். இது எல்லாருக்கும் தெரியும், அந்த கஷ்டமான கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2026 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக வந்து என்னோட படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ரமகிருஷ்ணன் சார் அண்ட் வினோத் பெருமாள் சாருக்கும். ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்கோபென் மோஷன் பிக்சர்ஸ் 2 வழங்கும் ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்னு? இல்லை, அது ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணி தரணும் ஹீரோவா. நான் கண்டிப்பாக, நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்பவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் வந்து ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ நடிகன்கிட்ட கிடையாது, அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோட மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியான் சார், தீபாக்கா, மயம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மெட்டல் செல்வ மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமா இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படல, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போ இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே உண்டா ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்னைக்கு இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி வந்து கிளாப் அவுட் அடித்து வச்சிருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் வந்து ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. February எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட வாலிபர்ஸுக்கு மிகப்பெரிய ஹிட், 2 காம்பினேஷன். அதை தொடுவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டு நன்றி, வணக்கம், அன்பேஷம், தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார், என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்க எந்த தப்பு பண்ண நல்லது பண்ணாலும் குடும்பத்தோட தான் பண்ணுவோம். இல்ல, இதையும் நீங்க தம்ப்நெயிலா யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இல்ல, தம்ப்நெயிலுக்கு வரல. இந்த விழாவை இவ்வளவு சூப்பரா கொண்ட வந்து இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்னைக்கும் ஒரு நிச்சயமா ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப ரொம்ப நன்றி. முத்து அவர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்க இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி கிடையாது. தேங்க்யூ. தேங்க்யூ பிரஜன், தேங்க்யூ ஸோ மச். சொன்ன மாதிரி இது என்ன மாதிரியான விழாவே தெரியல அப்படின்ட்டு எல்லாரும் சொன்னீங்க. இது ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா வெற்றி விழான்ற மாதிரியான ஒரு ஃபீலை தான் வந்து இன்றைய படத்துவக்க விழா வந்து கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். படக்குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். இப்போ இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் இகோபின் மோஷன் பிக்சர்ஸ் உடைய டீம் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. கார்பரேட் டீம் மேடைக்கு வாங்க. ஒரு குழு புகைப்படம் நம்மளுடைய ஹீரோஸ் ஹீரோயின் கூட எடுக்க போறாங்க. படத்தின் கதாநாயகர்கள் பிரஜின், நம்மளுடைய புகழ் அவர்கள், ரவி மரியா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். ஜனனி அவர்களையும் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். இந்த படத்துல இன்னொரு லீடா நடிக்கக்கூடிய திவ்யா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். ஊருக்கு 2 ஊதாரி படத்துடைய மற்றும் ஒரு தயார் தீபாக்கா மாஸ்டர், மிரட்டல் செல்வா மாஸ்டர் அவர்கள்,
ஊருக்கு ரெண்டு ஊதாரி படத்துடைய ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் திரு வினோத் பெருமாள் அவர்களுடைய ஈகோபின் மோஷன் பிக்சர்ஸ் அந்த கார்ப்பரேட் டீம் இந்த மேடையில இருக்காங்க. நம்மளுடைய ஊருக்கு ரெண்டு ஊதாரி படக்குழுவினரோட ஒரு சிறப்பான புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் தருணம் இது.